வணக்கம் நண்பர்களே. விக்ரமாதித்தன் கதைகள் தொடரின் 5வது அத்தியாயத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். கடந்த அத்தியாயத்தில் விக்ரமாதித்தன் மந்திரி பட்டியின் ஆலோசனையுடன் உஜ்ஜயினி என்ற பிரம்மாண்டமான தலைநகரை உருவாக்கியதை நாம் பார்த்தோம். அத்தியாயம் 5 அதிசய சிம்மாசனத்தை அடைந்த கதை. விக்ரமாதித்த மகாராஜன் சகல கலைகளிலும் விற்பன்னனாகி தன் பட்டணத்தை கலை நகரமாக்கினான். அவனுடைய பேரும் புகழும் நாற்புறமும் பரவின. அவனைக் கொண்டாடாதார் பூலோகத்தில் யாருமில்லை. வான்முகட்டையும் கடந்து கலைசேகரனென அவனுடைய கீர்த்தி தேவலோகத்திலும் பரவியது. அந்த நாளில் விசுவாமித்திரர் கடுந்தவம் செய்து வந்தார். முனிவரின் கடும் தபசினால் தேவலோகத்தில் இந்திரன் பதவிக்கே ஆபத்து வந்துவிடும் போலாகிவிட்டது. விசுவாமித்திரரின் தவத்தைக் கலைத்து தன் பதவியை நிலைநிறுத்திக் கொள்ள விரும்பிய இந்திரன் தேவலோக நடன மாதர்களான ஊர்வசி, ரம்பை இருவரையும் அழைத்தான். பூவுலகத்திற்கு அவர்களில் ஒருத்தியை அனுப்பி முனிவரின் தவத்தை கலைக்க விரும்பினான். விசுவாமித்திரர் கடுந்தவத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அவர் தவம் வெற்றி பெறக்கூடாது. அவருடைய ஏகாக்கிரக சிந்தையை கலைத்துவிட வேண்டும். நடனக்கலை யாருடைய சிந்தையையும் கவர்ந்துவிடும். உங்கள் இருவரில் நடனக்கலையில் எவள் சிறந்தவளோ புறப்பட்டுச் செல்ல வேண்டும். விசுவாமித்திரரின் தவத்தை கலைப்பதில் வெற்றி பெறுபவளுக்கு விலை மதிக்கவொண்ணாத பரிசு நான் கொடுப்பேன் என்று தெரிவித்தான் தேவேந்திரன். இந்திரன் சொன்ன வார்த்தைகளைக் கேட்ட ஊர்வசி, பிரபோ, என்னைவிட நடனக்கலையில் சிறந்தவர் யார் இருக்கிறார்கள்? என்னை புறப்பட்டுப் போக அனுமதியுங்கள் என்று வேண்டினாள். ரம்பை அதற்குச் சளைத்து விடவில்லை. சுவாமி, எல்லா கலைகளையும் முறையாக பயின்று இணையற்றவள் என்று தேர்ச்சி பெயர் பெற்றவள் என்னை விட்டு வேறு ஒருத்தி போவதற்கு அனுமதிப்பீர்களா என்று கேட்டாள் ரம்பை. நடனக்கலையில் எவள் சிறந்தவள் என்பது பற்றி அவ்விரு நடன அப்சரஸ்களிடையே தோன்றிய தகராறை தேவேந்திரனால் தீர்த்து வைக்க முடியவில்லை.